சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பிரதமரின் எக்ஸ் தள கணக்கை கையாண்ட தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி. हमारी संस्कृति में बेटियों का सम्मान सर्वोपरि रहा है. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீடியோ வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து. மகளிருக்கான நலத்திட்டங்கள் தான் விடியலின் ஆட்சி என்றும் பெருமிதம். தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு என்னரும் தமிழ் சகோதரிகள் மணமகிழ சொல்றாங்களே, அதுதான் விடியலின் ஆட்சி. ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை, மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம். மகளிர் தினத்தையொட்டி வீடியோ வெளியிட்டு தாவேக தலைவர் விஜய். நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போதானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே, கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். மகளிர் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தாவேக தலைவர் விஜயின் குற்றச்சாட்டுக்கு திமுக மறுப்பு. தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் வரும் 12ஆம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவிப்பு. பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று கூறியவர்கள் தற்போது பாஜக கூட்டணிக்காக தவம் கிடக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்லா கேட்டுக்கங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்கிறேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலை என் தொண்டை உருவாக்கி இருக்கிறான். இரவு பகலாக வேலை செஞ்சு. பாஜக கூட்டணிக்காக யாரும் தவம் கிடக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதில். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை இன்னும் தொடங்காத நிலையில் திமுக மக்களை திசை திருப்புவதாகவும் குற்றச்சாட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு நிரந்தரம் எங்களுடைய அரசியல் எதிரி இது திமுக. எங்களுக்கு யார் அடையாளம் காட்டணும். அதுக்கடையில் இவர் எப்ப இவர் சொல்றதை பற்றி நாங்க கவலையே படலை. எதையும் அதை பற்றி நாங்க கண்டுபிடிங்க. நாங்க இன்னும் யாரோடையும் கூட்டுக்கிறத நாங்க சொல்றோம். பொதுச்செயலாளர் சொல்ற வரைக்கும் எதுவும் அவர் என்ன திட்டமா சொல்றாரோ அதுதான் போயிருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததற்கு கண்டனம். தஞ்சை அருகே திருகானூர்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாயும் காளைகளை தீரத்துடன் தழுவும் மாடுபிடி வீரர்கள். மாப்பிள்ளை நாயகம்பட்டி டார்வின் இன்ஜினியர்களும் ரொக்க பரிசு புரிஞ்சுப்பார். ஒய்ய சொல்லுங்க ரொக்க பரிசு, ஒய்ய சொல்லுங்க ரொக்க பரிசு, மத்திய சொல்லுங்க ரொக்க பரிசு. தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு சிறிய ரக கப்பலில் கடத்தி செல்லப்பட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் நடுக்கடலில் பறிமுதல் செய்த மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவினர். பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் லண்டனில் இன்று சிம்பொனி படைக்கிறது. இளையராஜாவால் இந்தியாவிற்கே பெருமை என நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு.